ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் புதினா சட்னி சிம்பிளாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். 1 ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு, எந்த பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உளுந்து லேசாக பொன்னிறமாக ஆனோன்னே அதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மற்ற பொருள்கள்லாம் லேசாக வதக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்த்தா உளுந்து நிறைய எண்ணெயை இழுத்துரும். 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதோடு சேர்ந்து வெங்காயம், சிவப்பு மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது 1 நிமிஷம் பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஒரு 4-5 பெரட்டினா போதும். புதினா 1 நிமிஷம் வதங்கினோன்னா புதினா போட்ட அளவில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே லேசாக வதங்கினா போதும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த பதம் சரியாக இருக்கும். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃபில் இருக்குது. அதையும் லேசாக போட்டு ஒரு பெரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற உளுந்தோட இதையும் சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். மிக்சியில் அரைக்க போகிறோம், அதுக்காக ஆற வச்சிடலாம். இருப்பு சட்டியிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கீரையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக தான் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. நம்ம சட்னி அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான புதினா சட்னி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.